தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஸ்வீடன் பிரதமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு தலைவர்களும் உறுதி. பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவம். இந்தோ பசிபிக் பெருங்கடல் முன்னெடுப்பில் நார்வேவுடன் இணைவதில் மகிழ்ச்சி என பிரதமர் நரேந்திர மோடி உரை. டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து பிரதமர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பரஸ்பர நட்புறவை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து ஆலோசனை. சர்வதேச விவகாரங்களுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும். இத்தாலி பிரதமருடனான சந்திப்புக்கு பின் பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி. போர் நிறுத்த ஒப்பந்தம் நிபந்தனைகளை ஏற்காவிட்டால் ஈரான் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. கத்தார், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் வேண்டுகோள் காரணமாக ஈரான் மீது திட்டமிடப்பட்ட இராணுவ தாக்குதல் நிறுத்தம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. 4 நாள் பயணமாக இந்தியா வந்தார் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ. பிரதமர் நரேந்திர மோடியுடன் முக்கிய பேச்சுவார்த்தை. வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாவதை உலகின் எந்த ஒரு சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஷி ஜின்பிங் சந்திப்பு. இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. லெபனானில் இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவு ஆயுத குழுவான ஹிஸ்புல்லாவுக்கும் இடையேயான மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3000-ஐ தாண்டியது. லெபனானின் சுகாதார அமைச்சகம் தகவல். ஜார்ஜியாவின் அட்லாண்டா நகரில் நடைபெறுகிறது G20 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம். சர்வதேச ஒத்துழைப்பு, உலகளாவிய பொருளாதார சவால்கள் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இடம்பெறும் என எதிர்பார்ப்பு. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் நாட்டின் டிஜிட்டல் சுகாதார சூழலை வலுப்படுத்தி வருகிறது. ஜெனீவாவில் நடைபெற்ற 79வது உலக சுகாதார மாநாட்டில் மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டா உரை. காங்கோ, உகாண்டா ஆகிய நாடுகளில் எபோலா தொற்று பரவல். பொது சுகாதார நெருக்கடி நிலையை அறிவித்தது உலக சுகாதார அமைப்பு. எபோலா வைரசுக்கு தடுப்பூசி தயாரிக்க 9 மாதங்கள் ஆகும். உலக சுகாதார அமைப்பு தகவல். ஸ்வீடன் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் மிக உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஸ்வீடன் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோத்தன்பர்கில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஸ்வீடன் பிரதமர் விமான நிலையத்திற்கு நேரில் வந்து பிரதமரை வரவேற்றார். மேலும் ஏராளமான இந்திய வம்சாவளியினரும் கூடி பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றனர். கோத்தன்பர்கில் ஸ்வீடன் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவான பேச்சுக்களை பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் புதிய வாய்ப்புகளை கண்டறிய இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். டிஜிட்டல் உருமாற்றம், செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றில் இந்தியா மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தியிருப்பது குறித்து ஸ்வீடன் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். ஸ்வீடனில் இந்திய சமுதாயத்தினரின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை அவர் வரவேற்றார். ஸ்வீடன் நாட்டின் விருந்தோம்பலுக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி மன்னர் கார்ல் 16ஆம் குஸ்டவின் 80வது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியை கௌரவிக்கும் வகையில் ஸ்வீடன் நாட்டின் மிக உயரிய விருதான ராயல் ஆர்டர் ஆஃப் த போலார் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் எனும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பிரதமர் மோடியின் தொலைநோக்கு தலைமைத்துவம், இருதரப்பு உறவுகளுக்கு அவர் அளித்துள்ள மிக சிறந்த பங்களிப்பு ஆகியவற்றை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்பட்டது. இந்தியாவில் முதலீட்டை அதிகரிக்குமாறு ஸ்வீடன் நாட்டின் நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். கோத்தன்பர்கில் ஸ்வீடன் நாட்டு தொழில் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் இடையே உரையாற்றிய பிரதமர், மேக் இன் இந்தியா, தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், தேசிய முக்கிய கனிமங்கள் இயக்கம் ஆகியவை காரணமாக தொழில் தொடங்கவும் முதலீடுகளை அதிகரிக்கவும் உகந்த நாடாக இந்தியா திகழ்வதை சுட்டிக்காட்டினார்.
உற்பத்தி, பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், தூய்மையான எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு நார்வேயின் உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ராயல் என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இது பிரதமருக்கு கிடைத்த 32வது சர்வதேச விருதாகும். நார்வே சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு பாரம்பரிய முறைப்படி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நார்வேயில் வாழும் இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரதமரை வரவேற்றனர். அப்போது அவர்களின் அன்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டார். பிரதமரின் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இந்திய இசை மற்றும் நடன கலைஞர்கள் நடத்திய இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்தார். பின்னர் அந்நாட்டு பிரதமரை சந்தித்த நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதனைத் தொடர்ந்து இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர், இந்திய பசிபிக் பெருங்கடல் முன்னெடுப்பில் நார்வேவுடன் இணைந்து செயல்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். கடல்சார் பொருளாதாரம், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் திறன் மேம்பாடு ஆகிய துறைகளில் இந்தியா நார்வே இணைந்து பணியாற்றும் என்று குறிப்பிட்ட பிரதமர், உலகில் நடைபெறும் மோதல்களுக்கு அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றார். பின்னர் பிரதமருக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இது பிரதமருக்கு அளிக்கப்பட்ட 32வது சர்வதேச விருதாகும். தமது நார்வே பயணத்தின் போது அந்நாட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா நார்வே நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு உறவு பசுமை உக்திசார் கூட்டாண்மையாக உயர்த்தப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் அந்நாட்டு பிரதமர் ஜோனாஸ் கார்ஸ்டோருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் இவ்வாறு கூறினார். நார்வே பிரதமருடனான பேச்சு பயனுள்ளதாக அமைந்ததாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, தூய்மையான மற்றும் நிலையான துறைகளில் மேற்கொள்ளப்படும் ஒத்துழைப்பே இச்சந்திப்பின் முக்கிய விளைவு என்றும் சுட்டிக்காட்டினார். முன்னதாக இந்தியாவில் 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்வே வர்த்தக மற்றும் ஆராய்ச்சி உச்சிமாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், வர்த்தக மற்றும் பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததை தொடர்ந்து இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியை பாராட்டினார். மேற்காசியா மற்றும் யுக்ரைன் நாடுகளில் அமைதி திரும்ப இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். நார்வேயில் பிரதமர் நரேந்திர மோடி டென்மார்க், ஐஸ்லாந்து மற்றும் பின்லாந்து பிரதமர்களை தனித்தனியே சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது அந்நாடுகளுடனான இந்தியாவின் நட்புறவை பல்வேறு துறைகளில் மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் வட ஐரோப்பிய தலைவர்களுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர், தீவிரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் அதனை முறியடிப்பதில் சமரசத்திற்கு இடமில்லை என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றார். உலக நாடுகளின் ஒத்துழைப்பால் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச அமைப்புகளில் தேவைக்கேற்பவும் அவசர கால தீர்வுக்காகவும் மறுசீரமைப்பு மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று பிரதமர் தெரிவித்தார். இத்தாலி சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து பேசினார். சர்வதேச விவகாரங்களுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது புதிய தொழில்நுட்பங்கள், உற்பத்தி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையேயான நட்புறவுக்கு இத்தாலி ஆதரவு அளித்திருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார். உலகளாவிய சவால்கள் மற்றும் பாதுகாப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் தூதரக ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இரு நாடுகளும் உறுதி பூண்டிருப்பதாகவும் கூறினார். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா இத்தாலி கூட்டு உத்திசார் செயல் திட்டம் 2025-29 மேம்படுத்தப்படுவதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கும் என்றார். இந்தியாவும் இத்தாலியும் இணைந்து புத்தாக்க மையங்களை அமைப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக கூறிய அவர், இருநாட்டு பாதுகாப்பு செயல் திட்டம் இராணுவ வன்பொருள் உற்பத்திக்கு வழிவகுக்கும் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இத்தாலி அதிபர் செர்ஜோ மாத்தரெல்லாவையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து முக்கிய ஆலோசனைகள் மேற்கொண்டார்.
அப்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், விண்வெளி மற்றும் அணுசக்தி துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. முன்னதாக தலைநகர் ரோமில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இத்தாலியின் பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் வழங்கப்பட்ட இராணுவ வீரர்களின் மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். விவசாய மேம்பாடு மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக ஆற்றிய சிறந்த பங்களிப்புக்கு வழங்கப்படும் ஐநாவின் உயரிய விருதான அக்ரிகோலா பதக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார். இத்தாலி தலைநகர் ரோமில் ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு சார்பில் இந்த பதக்கம் வழங்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் 5 நாடுகளுக்கான சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. இறுதிக்கட்டத்தை இத்தாலியில் வெற்றிகரமாக நிறைவு செய்த பிறகு கடந்த வியாழக்கிழமை காலை பிரதமர் புதுதில்லி திரும்பினார். இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒருங்கிணைந்த உலகளாவிய உத்திசார் நட்புறவை ஏற்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதித்தனர். மேலும் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்த தங்களது கருத்துக்களையும் இருவரும் பகிர்ந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் போது வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் உடன் இருந்தனர். இது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சர்வதேச நாடுகளின் நலனுக்காக இந்தியாவும் அமெரிக்காவும் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது என்றும் ஈரான் விரைவில் உடன்பாட்டை எட்ட முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான முக்கிய நிபந்தனைகளை ஈரான் வெளியிட்ட பிறகு அமெரிக்க அதிபர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஈரானிய ஊடக அறிக்கைகளின்படி ஈரான் 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஒரே ஒரு அணுசக்தி நிலையத்தை மட்டும் செயல்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் இந்த நிபந்தனைகளை நிராகரித்து பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு தனது சொந்த நிபந்தனைகளை விதித்துள்ளது. லெபனானில் இராணுவ நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும், முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஈரான் கூறியுள்ளது. கத்தார், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் வேண்டுகோள் காரணமாக ஈரான் மீது திட்டமிடப்பட்ட இராணுவ தாக்குதல் நிறுத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படலாம் என்று தெரிவித்தார். முன்மொழியப்பட்ட இந்த ஒப்பந்தம் ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்காது என்பதை உறுதி செய்யும் என்றும், பேச்சுவார்த்தைகள் தோல்வியுற்றால் குறுகிய கால அறிவிப்பில் ஈரான் மீது ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை தொடுக்க அமெரிக்க இராணுவம் தயாராக இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் மோதலை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்த முன்மொழிதலை சமர்ப்பித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே தற்காலிக போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் போரை நிரந்தரமாக நிறுத்துவதற்கு பாகிஸ்தான் மூலம் மத்தியஸ்தம் செய்யப்பட்டு வருகிறது. எனினும் இவ்விவகாரத்தில் சுமூகம் ஏற்படாமல் இழுபறி நிலவி வருகிறது. மேலும் ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்துமா என்ற அச்சம் எழுந்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு போர் பதற்றத்திலேயே காணப்படுகிறது. இந்நிலையில் மேற்காசியாவில் நிலவும் மோதலை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமெரிக்கா புதிய போர் நிறுத்த ஒப்பந்த முன்மொழிதலை பாகிஸ்தான் மூலம் சமர்ப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேவேளையில் ஈரான் இந்த முன்மொழிவை மதிப்பாய்வு செய்து வருவதாகவும், ஆனால் அது குறித்த அதிகாரப்பூர்வமான பதிலை அந்நாடு இன்னும் வெளியிடவில்லை என்றும் கூறப்படுகிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பெய்ஜிங்கில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து முக்கிய ஆலோசனைகளை மேற்கொண்டார். 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீனா சென்றார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் சீன பயணத்தை தொடர்ந்து புட்டின் மேற்கொண்டுள்ள இந்த பயணம் சர்வதேச அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.
லெபனானில் இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவு ஆயுத குழுவான ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே நடந்த மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3000-ஐ தாண்டி உள்ளது. இது தொடர்பாக லெபனானின் சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தகவலின்படி இஸ்ரேலிய தாக்குதல்களில் 292 பெண்கள் மற்றும் 211 குழந்தைகள் உட்பட 3020 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானில் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். அமெரிக்க இஸ்ரேல் படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய 2 நாட்களுக்கு பிறகு ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது தாக்குதல்களை முன்னெடுத்தது. அதனைத் தொடர்ந்து இந்த மோதல் தொடங்கியது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடனான ஒரு நிலையற்ற போர் நிறுத்தம் இருந்த போதிலும் இரு தரப்பிலிருந்தும் தாக்குதல் நடவடிக்கைகள் தொடர்கின்றன. ஜார்ஜியாவின் அட்லாண்டா நகரில் அக்டோபர் 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் G20 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நடைபெறவுள்ள தொடர்ச்சியான உயர்மட்ட உலகளாவிய உச்சி மாநாடுகளுக்கான பணிகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தி வருகிறது. உலகளாவிய ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை மேம்படுத்துவதற்கான G20 அமைப்பின் முக்கிய நோக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதற்காக உலகின் முன்னணி பொருளாதார நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை இந்த கூட்டம் ஒன்றிணைக்கும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ அறிவித்தார். சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், தற்போதைய உலகளாவிய பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளுதல், திறந்த சந்தைகளை ஊக்குவித்தல் மற்றும் மீள்திறன் கொண்ட விநியோக சங்கிலிகளை ஆதரித்தல் ஆகிய முக்கிய அம்சங்களில் இந்த உயர்மட்ட கலந்துரையாடல்கள் கவனம் செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வியட்நாம் அதிபர் டோ லாமை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்துவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர், இந்த ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான மேம்படுத்தப்பட்ட விரிவான உத்திசார் கூட்டுறவின் ஒரு முக்கிய தூண் என்று கூறினார். பரஸ்பர நம்பிக்கை, பகிரப்பட்ட விழுமியங்கள், பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை ஆகியவற்றில் நெருங்கிய ஒத்துழைப்பு ஆகியவற்றில் வேரூன்றிய வலுவான பிணைப்பை இந்தியாவும் வியட்நாமும் பகிர்ந்து கொள்கின்றன என்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாவதை உலகின் எந்த ஒரு சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வியட்நாம் பயணத்தை முடித்துக்கொண்டு தென்கொரியா சென்ற அவருக்கு அந்நாட்டில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தலைநகர் சியோலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சி மாதிரியை அரசியல் நலன் சார்ந்த மாதிரியாக பொருளாதார நிபுணர்கள் கருதுவதாக கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து இந்தியாவின் பொருளாதாரம் படிப்படியாக முன்னேறி வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு வளர்ச்சி சார்ந்த புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் நாட்டின் டிஜிட்டல் சுகாதார சூழலை வலுப்படுத்தி வருவதாக மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டா தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற 79வது உலக சுகாதார மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு, டிஜிட்டல் சுகாதார புத்தாக்கம் மற்றும் உலகளாவிய சுகாதார ஒற்றுமை ஆகியவற்றில் நாட்டின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார். சுகாதார பாதுகாப்பை நோக்கிய இந்தியாவின் முன்னேற்றத்தை எடுத்துரைத்தார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் 88 கோடிக்கும் அதிகமான தனித்துவமான டிஜிட்டல் சுகாதார அடையாளங்களை உருவாக்குவதன் மூலம் இந்தியாவின் தேசிய டிஜிட்டல் சுகாதார சூழலை வலுப்படுத்தி வருவதாக JP நட்டா கூறினார். காசநோயை ஒழிப்பதற்காக உலகின் மிகப்பெரிய பரிசோதனை மற்றும் முன்கூட்டியே கண்டறியும் முயற்சிகளில் ஒன்றை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தெரிவித்தார். ஜெனீவாவில் நடைபெற்ற 79வது உலக சுகாதார பேரவையின் அமர்வில் பேசிய அவர், காசநோய் மற்றும் பிற நுரையீரல் நோய்களை கண்டறிவதற்கான நவீன முறைகளை இந்தியா கணிசமாக அதிகரித்துள்ளது என்றார். குறிப்பாக போதிய மருத்துவ வசதிகள் இல்லாத பகுதிகளில் நோயை முன்கூட்டியே அறிவதில் ஏற்படும் தாமதங்களை குறைப்பதற்காக மூலக்கூறு பரிசோதனை தளங்கள், டிஜிட்டல் எக்ஸ்ரே சேவைகள், செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் விளக்கும் கருவிகள் உள்ளிட்டவை பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். தில்லியில் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியா வருகிறார். 2026ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் அமைப்பிற்கான தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ளது.
பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு, ஒத்துழைப்பு மற்றும் பொருளாதார வர்த்தகம் ஆகியவை இந்த மாநாட்டின் முக்கிய அம்சமாக இருக்கும். இந்நிலையில் செப்டம்பர் மாதம் 12 மற்றும் 13 தேதிகளில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கலந்து கொள்ள உள்ளதாக ரஷ்ய அதிபர் மாளிகை உறுதி செய்துள்ளது. ஓராண்டிற்குள் புட்டின் மேற்கொள்ளும் 2வது இந்திய பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இனப்படுகொலை சம்பவங்களின் நீண்டகால கரைபடிந்த வரலாற்றை பாகிஸ்தான் கொண்டிருப்பதாக ஐநா சபையில் இந்தியா கடுமையாக சாடியுள்ளது. வருடாந்திர ஐநா பாதுகாப்பு சபை விவாதத்தில் பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ஹரிஷ் பர்வதனேனி, பாகிஸ்தானின் மனிதாபிமானமற்ற நடத்தை, உள்நாட்டு தோல்விகளை மறைக்க வன்முறை செயல்கள் மூலம் அது மேற்கொள்ளும் முயற்சிகளை பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். இனப்படுகொலை செயல்களின் நீண்டகால கரைபடிந்த வரலாற்றை கொண்ட பாகிஸ்தான் இந்தியாவிற்கு முற்றிலும் உள்நாட்டு பிரச்சினைகளை குறிப்பிட தேர்ந்தெடுத்திருப்பது முரண்பாடானது என்றும் கூறினார். பாகிஸ்தான் இராணுவ படைகளால் நடத்தப்பட்ட எல்லை தாண்டிய ஆயுத வன்முறையால் 2026 ஆண்டு முதல் 3 மாதங்களில் 750 பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் காயமடைந்ததாகவும் தெரிவித்தார். கடந்த 2019 ஆண்டு நிகழ்ந்த புல்வாமா பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட முக்கிய நபர்களில் ஒருவரான ஹம்சா புர்ஹான் கொல்லப்பட்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்கிய துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்தார். தாக்குதல் நடத்தியவர்கள் மிக அருகில் இருந்து பலமுறை துப்பாக்கியால் சுட்டதாக காவல்துறை தெரிவித்தது. தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை மீட்டுள்ளதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. பயனர்களின் சார்பாக முன்கூட்டியே பணிகளை செய்து உதவும் புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகளையும் அமைப்புகளையும் கூகுள் நிறுவனம் விரைவில் வெளியிட உள்ளது. கூகுள் நிறுவனத்தின் வருடாந்திர டெவலப்பர்கள் மாநாடான கூகுள் I/O-வில் வரவிருக்கும் அதிநவீன AI ஏஜென்டான ஜெமினை, ஸ்பார்க் உள்ளிட்ட பல முக்கிய அறிவிப்புகளை நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. இது குறித்து பேசிய கூகுள் தலைமை செயல் அலுவலர் சுந்தர் பிச்சை, தாங்கள் தற்போது ஏஜென்டிக் ஜெமினி சகாப்தத்தில் உறுதியாக கால் பதித்திருப்பதாக குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு ஜெமினி செயலியை 40 கோடி மாதாந்திர பயனர்கள் பயன்படுத்திய நிலையில் தற்போது அந்த பயனர்களின் எண்ணிக்கை ஓராண்டில் 2 மடங்கிற்கும் மேலாக அதிகரித்து 90 கோடியை தாண்டியுள்ளதாக சுந்தர் பிச்சை தெரிவித்தார். அமெரிக்காவின் இடாஹோ மாகாணத்தில் நடைபெற்ற விமான கண்காட்சியில் 2 போர் விமானங்கள் நடுவானில் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. அங்குள்ள விமானப்படை தளத்தில் நடைபெற்ற இந்த விமான கண்காட்சியில் விமானங்களின் சாகசங்களை பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டு ரசித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இந்த விபத்து நேரிட்டது. இதனையடுத்து சம்பவ இடம் கரும்புகை மண்டலமாக காட்சியளித்தது. இருப்பினும் 2 விமானங்களிலிருந்து விமானிகள் உள்ளிட்ட 4 பேர் உயிர் தப்பினர். விபத்துக்கான காரணம் குறித்து ஆராய விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வட அமெரிக்காவின் மிகவும் பரபரப்பான ரயில் பாதையில் பணிபுரியும் ரயில்வே ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இது நியூயார்க் நகர பகுதி முழுவதும் பயணிக்கும் லட்சக்கணக்கான பயணிகளுக்கு பெரும் இடையூறை ஏற்படுத்தும் அச்சுறுத்தலை உருவாக்கியுள்ளது. நியூயார்க்கின் ரயில்வே ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்கள் ஊதியம் மற்றும் பணி விதிமுறைகள் தொடர்பாக ரயில்வே நிர்வாகத்துடன் ஒரு உடன்பாட்டை எட்ட தவறியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தொடங்கப்பட்ட வேலைநிறுத்தம் 2வது நாளாக நீடிக்கும் நிலையில் 3500க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே அந்நாட்டு ரயில்வே நிர்வாகம் இந்த ரயில் சேவைக்கு மாற்று ஏதும் இல்லை என்றும் பயணிகளை இயன்றவரை வீட்டிலிருந்தே பணிபுரியுமாறும் வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 30,000-ஐ கடந்ததால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இலங்கை சுகாதாரத்துறை அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கடந்த 18ஆம் தேதி வரை அந்நாட்டில் 29,589 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டு 7,000 பேர் டெங்கு காய்ச்சலால் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகளை விட மேற்கு மாகாணங்களில் டெங்கு காய்ச்சலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாகவும் தலைநகர் கொழும்பு, கல்லே உள்ளிட்ட நகரங்களில் டெங்கு பாதிப்பு மோசமாக இருப்பதாகவும் இலங்கை சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொசுக்களின் உற்பத்தியை கட்டுக்குள் கொண்டு வருவது, பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் இலங்கை அரசு ஈடுபட்டு வருகிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற என்ஜின் பொருத்தப்படாத சோப்பு டப்பா வண்டி பந்தயம் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது.
8 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடைபெற்ற சோப்பு டப்பா வண்டி பந்தயத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். 32 அணிகள் பங்கேற்ற இப்போட்டியில் அதற்கென உருவாக்கப்பட்ட பாதையில் போட்டி போட்டுக்கொண்டு சோப்பு டப்பா வண்டிகளை போட்டியாளர்கள் ஓட்டி வந்தது பார்வையாளர்களிடையே சிரிப்பலையை ஏற்படுத்தியது. இறுதியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. முற்றிலும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட புதிய திரைப்படம் கான்ஸ் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. ஹெல் கிரைண்ட் என பெயரிடப்பட்ட இந்த படம் 95 நிமிடங்கள் ஓடக்கூடிய 15 பேர் கொண்ட குழுவால் 14 நாட்களில் சுமார் 5 லட்சம் அமெரிக்க டாலர் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது. சான் பிரான்சிஸ்கோவை சேர்ந்த ஹிக்ஸ்ஃபீல்ட் ஏஐ எனும் ஸ்டார்ட் அப் நிறுவனம் தங்கள் அறிவியல் புனைக்கதை முயற்சியை உலகின் முதலாவது முழுநீள ஏஐ திரைப்படமாக வெளியிட்டுள்ளது. இதற்கான முன்னோட்ட காட்சி வெளியிடப்பட்டது. வன்முறை நிறைந்த கற்பனை சண்டை காட்சிகளால் நிரம்பியுள்ள இப்படம் கடவுள்களுக்கும் அரக்கர்களுக்கும் இடையிலான மோதலை மையமாக கொண்ட ஒரு கதைக்களத்தை கொண்டுள்ளது. இது குறித்து சமூக ஊடகம் ஒன்றில் கருத்து தெரிவித்துள்ள ஹிக்ஸ்ஃபீல்டின் நிறுவனர் அலெக்ஸ் மாஷ்ரபோ, முழுநீள திரைப்படத்தின் நெடுகிலும் கதாபாத்திரங்களின் தோற்ற ஒருமைப்பாட்டையும் கதைக்களத்தின் இயைபையும் கதைப்போக்கின் தொடர்ச்சியையும் ஏஐயால் நிலைநிறுத்த முடியும் என்பதை நிரூபிக்கும் முதல் ஏஐ திரைப்படம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். காங்கோ மற்றும் உகாண்டாவில் வேகமாக பரவி வரும் எபோலா வைரஸ் பாதிப்பு காரணமாக உலக சுகாதார அமைப்பு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்துள்ளது. தடுப்பூசியோ உறுதியான சிகிச்சையோ இல்லாத இந்த அரிய வகை வைரஸ் குறிப்பாக காங்கோவின் கிழக்கு பகுதிகளில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இது குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். காங்கோ, உகாண்டா ஆகிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள எபோலா தொற்று பரவல் காரணமாக உலக சுகாதார அமைப்பு பொது சுகாதார நெருக்கடி நிலையை அறிவித்துள்ளது. இந்த நோய் பரவலானது புண்டிபக்யோ என்ற ஆபத்தான தொற்று வகையால் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் காங்கோவின் இட்டுரி மற்றும் வடக்கு கிவு மாகாணங்களில் நோய் பரவல் தீவிரமடைந்துள்ளது. புனியா, ராம்பாரா மற்றும் மாங்பாலு உள்ளிட்ட சுகாதார மண்டலங்களில் அதிக அளவில் பாதிப்புகள் பதிவாகி உள்ளன. இதுவரை காங்கோ மற்றும் உகாண்டாவில் சேர்த்து 170க்கும் மேற்பட்ட சந்தேகத்திற்குரிய உயிரிழப்புகளும் 700க்கும் மேற்பட்ட பாதிப்புகளும் பதிவாகி உள்ளன. நோய் கண்காணிப்பு பணிகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதால் பாதிக்கப்பட்டோர் மற்றும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. காங்கோ நாட்டில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வரும் எபோலாவின் குறிப்பிட்ட இந்த வகைக்கு எதிரான தடுப்பூசி தயாராக 9 மாதங்கள் வரை ஆகக்கூடும் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இது குறித்து ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார அமைப்பின் மருத்துவ ஆலோசகர் வாசிமூர்த்தி, புண்டிபக்யோ வகைக்கு எதிரான 2 சாத்தியமான தடுப்பூசிகள் தற்போது உருவாக்கப்பட்டு வருவதாகவும், ஆனால் இவ்விரண்டும் இதுவரை மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் எபோலா வைரஸ் பரவல் விமான பயணங்கள் மூலம் பிற நாடுகளுக்கும் பரவக்கூடும் என்ற அச்சத்தால் இந்திய மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் விமான நிறுவனங்களுக்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும், பயணத்திற்கு பிறகு 30 நாட்களுக்குள் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனை மற்றும் விமான நிலைய சுகாதார அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.